ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. மணிமேகலை மற்றும் பிரியங்கா சர்ச்சை குறித்து தயாரிப்பாளர் ரவீந்தர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. கடந்த சில நாட்களாகவே மணிமேகலை பிரியங்கா சர்ச்சை தான் இணையத்துல காட்டுத்தீயா பரவிட்டு வருது. விஜய் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய குக் வித் கோமலி நிகழ்ச்சியிலிருந்து திடீர்னு மணிமேகலை விலகியது ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம மணிமேகலை ஏன் விலகுன அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில ஒரு புயலையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக பலருமே மணிமேகலைக்கு ஆதரவா குரல் கொடுத்தும் பிரியங்காவை விமர்சித்தும் திட்டியும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ சிலர் பிரியங்காவிற்கு ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க. அந்த வகையில குரேஷி நிகழ்ச்சியில நடந்தது என்ன அப்படின்னும் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசி வீடியோ போட்டிருந்தாரு. அதே மாதிரி பாவனி, டிஜே பிளாக், சூப்பர் சிங்கர் பூஜா, சுனிதா ஆகியோர் பாத்தீங்கன்னா பிரியங்காவிற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பேசிட்டு வராங்க. இப்போ இந்த பிரச்சனை குறித்து தயாரிப்பாளர் ரவீந்தர் ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பிரச்சனை அப்படின்னு யாருக்குமே தெரியல. மணிமேகலை தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டுட்டு நிகழ்ச்சி பண்ண முடியாதுன்னு வெளியே வந்திருக்காங்க. அவங்க முன்னாள் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வீடியோவில் பேசியிருக்காங்க. அவங்க அந்த வார்த்தையை பிரியங்காவை வச்சுதான் இப்படி சொல்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் ஏன் மணிமேகலை அதை தைரியமா சொல்லல? அது மட்டும் இல்லாம நான் பிரியங்காவுக்கு ஆதரவாக தான் இப்படி பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் அவங்களுடைய இந்த விளையாட்டுக்கு தான் கருத்து சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ள போக விரும்பல. இப்போ பிரியங்காவின் கேரக்டர் மற்றும் அவருடைய குடும்பத்தையே கேள்விக்குறியாக்கிட்டாரு மணிமேகலை. அதே மாதிரி இப்போ ஒரு ஆடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. அந்த ஆடியோவோட உண்மைத்தன்மை பற்றி தமிழ் பொண்ணான மணிமேகலை விளக்கம் கொடுத்திருக்கணும். எந்த இடத்துல தான் பிரச்சனை இல்ல, சுய கௌரவம் எல்லாம் இருந்தா எந்த தயாரிப்பாளரும் படம் எடுக்க முடியாது. எந்த துறையில இந்த பிரச்சனை இல்ல. பிரியங்கா யாருன்னு பிரியங்காவின் குடும்பத்திற்கு தெரியும். பிரியங்காவிற்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு தெரியும். மணிமேகலை இந்த சூழ்நிலையை முதிர்ச்சி இல்லாம கையாண்டுட்டாங்க. மணிமேகலையோட குடும்பத்தை பத்தி இங்க யாருமே பேசல. மணிமேகலையோட முன் வாழ்க்கை பற்றி யாருமே இங்க பேசல. ஆனா பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கை இங்க பெரும் பேசு பொருளாகி இருக்கு அப்படின்னு ரவீந்தர் சொல்லியிருக்காரு. சோ தயாரிப்பாளர் ரவீந்தர் இந்த பிரச்சனையை பத்தி சொல்லியிருக்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.